வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகா ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா ரொம்பவே ஸ்மார்ட்டாக யோசிச்சு ரேகாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவங்க வீட்டு வேலைக்காரமாவை பிடிக்கிறாங்க. அவங்கக்கிட்டையும் ஸ்ட்ரைட்டாக போய் கேட்காம எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா, நீங்கள் அந்த வீட்டில் வேலை பார்க்குறீங்கல்ல, வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்க அவர் எனக்கே கொடுக்க மாட்டாருமா, நான் சொல்லி உனக்கு எங்கே கொடுக்க போகிறாரு, வேறு யாராவது சொன்னாதான் கேட்பாரு அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. புதுசாக ஒரு தம்பி வேலைக்கு சேர்ந்துருக்கு, அது சொன்னால் கொடுப்பாருன்னு சொல்ல, இல்லை அது யாருன்னு தெரியாது, எங்கே போய் தேடுறது, வேறு யாராவதுன்னு கேட்க அவரோட பொண்ணு சொன்னால் கொடுப்பாங்கம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்படியா, அந்த பொண்ணு எங்கே பார்க்கலான்னு கேட்க அது வீட்டில் தான் இருக்குது, ஆனால் உடம்பு சரியில்லையாட்ருக்கு, என்ன காரணம்னு தெரியல, இன்னைக்கு தான் வந்தது, ரூம்குள்ளேயே இருக்குது, சாப்பாடு மட்டும்தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன், நானே பேசலான்னு முயற்சி பண்ணேன், அந்த பொண்ணுகிட்ட பேச முடியலம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அந்த வேலைக்காரம்மா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. மீனா ரொம்பவே கியூட்டா விஷயத்த வாங்கிடுறாங்க. சரிக்கா, நான் ஒரு 2 நாள் கழிச்சு போய் பார்த்துக்கிறேன், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்களும் சரிமான உள்ளர போயிடுறாங்க. மீனா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கவங்க வேகமாக வந்து அவங்க பாக்ஸ்குள்ளே இருக்க மொபைல் எடுத்து முத்துவுக்கு கூப்பிட போகிறாங்க. முத்துவோட மொபைல் ரிங்காக மிஸ்ரா சார்கிட்டையும் ஸ்வேதா கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்த முத்து, மீனா தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி ஓடி வர்றாரு. என்ன மீனா, ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு கேட்க, ஏங்க நாம் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ரேகா அந்த ஃபைனான்சியர் வீட்டில் தாங்க இருக்கா அப்படின்னு சொல்ல முத்துக்கு பயங்கர கடுப்பாகுது. கன்ஃபார்மா தெரியுமான்னு கேட்குறாரு கோவத்தோட. ஆமாங்க, அவங்க துணியை லாண்ட்ரிக்காரர் எடுத்துட்டு போனாரு, அதுலயே எனக்கு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வேலை செய்யற சுசீலாங்கிற ஒரு அம்மாவை போய் பார்த்தேன். அந்த அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க, நேத்தே ரேகா ஊர்ல இருந்து வந்துட்டாலாம், ஆனா ரூமை விட்டே வெளியே வரலையாம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப அவ அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படின்றாரு முத்து. ஆமாங்கன்றாங்க மீனாவும். சூப்பர் மீனா, எப்படியோ நீ இதை தெரிஞ்சுக்கிட்ட, மிஸ்ரா சாரை வர சொல்லி தான் இருக்கேன், நாங்க உள்ளர போய் பேசுறோம், நீ சீக்கிரம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க அப்படின்னு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. முத்துவும் ஃபோனை வச்சதும் மிஸ்ராவும் ஸ்வேதாவும் வர்றாங்க. சார், நான் சந்தேகப்பட்டது சரிதாங்க சார், ரேகா அவங்க அப்பா வீட்டில் தாங்க சார் இருக்கா அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமாவே சொல்லிட்டு இருக்க. அண்ணா, எப்படி நான் தெரிஞ்சுது அப்படின்னு ஸ்வேதா கேட்குறாங்க. முத்து மீனா போனதையும் அங்கங்கே விசாரிச்சதையும் பற்றி 2 பேருக்கும் சொல்கிறாரு. முத்து சொல்லி முடிச்சதும், சூப்பர் அண்ணா, மீனா பிரில்லியண்ட்டாக யோசிச்சு ரொம்ப சூப்பராக அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. ஒரு போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை உங்கள் ஒய்ஃப் பண்ணி இருக்காங்க, இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மிஸ்ரா சார் உள்ளர வர, வாங்க நான் போகலான்னு ஸ்வேதா முத்துவையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. உள்ளர சத்யாவை இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்க அவர் அலறிக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா அழுதுகிட்டே கையை பசிஞ்சிட்டு நிற்க கூடவே சீதாவும் நிற்கிறாங்க. அடிக்கிற சத்தமும் சத்யா அலற சத்தமும் ரொம்பவே ஜாஸ்தியாக கேட்குது. இதோ பாருங்க சார், எப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க சார் அப்படின்னு முத்து மிஸ்ரா கிட்ட காட்ட, ஸ்டாப் இட் அப்படின்னு மிஸ்ரா ஒரு கத்து கத்த அவங்க அப்படியே நிறுத்திட்டு பாக்குறாங்க. மிஸ்ராவும் வேகமா வந்து, என்னங்க சார் பண்றீங்க, இப்படியா போட்டு அடிப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, இது ஒரு மனித உரிமை மீறலுங்க சார், இப்படியெல்லாம் பண்ணினீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஸ்வேதாவும் சொல்றாங்க. நாங்க என்ன சும்மாவா போட்டு அடிக்கிறோம், ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி இருக்கான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, கம்ப்ளைண்ட் தானே வந்திருக்கு, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி அடிப்பீங்களா அப்படின்னு மிஸ்ரா கேட்க, ஃபர்ஸ்ட் அவர் தான் கிட்னாப் பண்ணாருங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்வேதா கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி ஒரு டேபிள் கிட்ட நின்று அருண் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட் வந்தது விசாரிக்கிறோங்கிறாரு இன்ஸ்பெக்டர். அவனை கூட்டிட்டு வந்து இப்படி மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது தான் நீங்க விசாரிக்கிற விதமாங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, நாங்க எப்படி விசாரிக்கணும்னு நீங்க சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நீங்க விசாரிக்கிற விதம் சரியில்லைங்க சார், எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மிஸ்ரா கேக்குறாரு. அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, மிஸ்ரா, ஐ எம் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மிஸ்ரா காமிக்க, இங்க அருண் அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாரு. அட, இந்த ஒண்ணுமில்லாத டிரைவர் பையன் முத்துவுக்காக ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்திருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு அருண். செல் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த சந்திராவும் சீதாவும் இந்த பக்கமா ஓடி வர்றாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் சங்கடத்தோட, இத வந்ததும் சொல்லி இருக்கலாம், உட்காருங்க உட்காருங்க சாருங்கிறாரு. மிஸ்ரா ஒரு சேர்ல உட்காரு. சார், பொண்ணை பெற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதாங்க சார் ஆக்ஷன் எடுத்திருக்கோன்றாரு அவரு. அது ஃபேக் கம்ப்ளைண்ட் சார்
எனக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த பொண்ணு மிஸ்ஸும் ஆகல, யாரும் கிட்னாப்பும் பண்ணல அப்படின்னு மிஸ்ரா சொல்ல இன்ஸ்பெக்டர் முகம் கருத்து போய் பார்க்குறாரு. அந்த பொண்ணு சேஃபா அவங்க பேரண்ட்ஸோட வீட்டில் தான் இருக்கான்றாங்க ஸ்வேதா. சார், பொண்ணை காணோன்னு அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் அவங்க பொய் சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு மிஸ்ரா சொல்ல அவர் முகம் சுருங்கி போய் பார்க்குறாரு. சத்யாவும் அவர் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க சார், அது அவங்க வீட்டுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க ஸ்வேதா. பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு சாதாரண வீட்டு பையன் லவ் பண்ணா எல்லா பெரிய மனுஷங்களும் இதை தாங்க சார் பண்ணுவாங்க அப்படின்னு முத்து சொல்ல 3 பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணு ஃபேமிலிக்கு சத்யா அந்த பொண்ணை லவ் பண்ணுறது பிடிக்கல, அதுக்கு தான் இந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு மிஸ்ரா சொல்ல இன்ஸ்பெக்டர் முழிக்கிறத விட அருண் தான் இங்கேயும் அங்கேயும் திருத்திருன்னு பார்த்து முழிக்கிறாரு. அங்கே கிட்னாப்பே நடக்கலைங்க சார். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட சத்யாவை லாக்அப்லேயே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறாரு மிஸ்ரா. சார் அது எப்படிங்க சார், கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் இழுக்கிறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டே ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை நம்பி நீங்க எப்படி ஆக்ஷன் எடுத்தீங்க? அவங்க கிட்ட ஏதாவது பணம் வாங்கினீங்களான்னு மிஸ்ரா கேட்குறாரு. சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சியோட கூப்பிட லஞ்ச ஒழிப்பு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு மிஸ்ரா கேட்குறாரு. சார் அப்படிலாம் இல்லைங்க சார், வந்த கேஸை விசாரிச்சோம் அவ்வளவுதான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க வெளியே மீனா கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாங்க. சத்தம் கேட்டு மீனாவோட அம்மாவும் சீதாவும் திரும்பி பார்க்குறாங்க. மீனா வண்டியை கொண்டு வந்து நிதானமாக நிறுத்திட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு பின்னாடி பாக்ஸில் இருக்க மொபைல் எடுத்துக்கிட்டு உள்ளர போகிறாங்க. உடனே சீதாவும் அவங்க அம்மாவும் மீனா கிட்ட போகிறாங்க. மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கு. மிஸ்ரா சார் வந்திருக்காரு அப்படின்றாங்க சீதா. தெரியும் சீதா, எல்லாம் மாமா ஃபோனில் சொன்னாரு, எல்லாமே சீக்கிரமே சரியாயிடுன்றாங்க மீனா. சார், ஒரு அப்பாவிய உள்ளர வச்சு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த பொண்ணு ரேகா இப்ப அவங்க வீட்டுல தான் இருக்கா. நான் வேணும்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன், அவங்க இதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லுவாங்க. கால் பண்ணட்டுமா சார்? சொல்லுங்கன்றாரு மிஸ்ரா. பாரு நம்ம கிட்ட என்ன பேச்சு பேசினாரு, இப்ப மிஸ்ரா சார் கிட்ட வாயை திறக்காம உட்கார்ந்துருக்கத பாரு. புள்ளைய போட்டு என்ன அடி அடிச்சாங்க தெரியுமா மீனா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா மீனாவை பார்க்க மறுபடியும் எல்லாரும் இந்த பக்கம் பார்க்குறாங்க. சொல்லுங்க சார். உடனே நீங்க இப்ப சத்யாவை ரிலீஸ் பண்ணலன்னா நான் கமிஷனர் ஆஃபீஸ் தான் போவேன் அப்படின்னு மிஸ்ரா சொல்ல, சார் அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டாங்க சார், ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் போன் எடுத்துட்டு அந்த பக்கம் போறாரு. எல்லாரும் அவர் போறதையே பார்த்துக்கிட்டு இருக்க சந்திரா வேகமா செல் கிட்ட போறாங்க. வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் ரேகாவோட அப்பாவுக்கு தான் போன் பண்றாரு. சார், நீங்க சொன்னதுனால தான் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ளர வச்சிருக்கேன், ஆனா இப்ப எனக்கே பிரச்சனை ஆயிடும் போல இருக்கேங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு மூர்த்தி கேட்கிறாரு. சார், அந்த பையனை வெளியே எடுக்க அவங்க இன்கம் டேக்ஸ் ஆபீசரோட வந்திருக்காங்க சார். அவர் பெரிய ஆபீசரா இருப்பாரு போல இருக்குங்க சார். சார், உங்க பொண்ணு உங்க வீட்டுல தான் இருக்குன்னு கரெக்டா சொல்றாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல மூர்த்தி பயங்கர அதிர்ச்சியோட, சார் என்ன சொல்றீங்க அப்படின்றாரு. ஆமாங்க சார், எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவரு கமிஷனர் கிட்ட போவேன்னு சொல்றாரு. சார், அப்ப நான் தாங்க சார் மாட்டுவேன், அந்த பையனை ரிலீஸ் பண்றதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல மூர்த்திக்கு எதுவுமே சொல்ல முடியல. ச்சே அப்படின்னு போனை வைக்க இன்ஸ்பெக்டரும் போனை வச்சுட்டு வேகமா உள்ளர வர்றாரு. யோ, அந்த பையனை திறந்து விடுங்கய்யா அப்படின்னு சொல்ல உள்ளர இருக்க கான்ஸ்டபிள்ஸ் ஓகேங்க சார்ன்றாங்க. சுத்த மானங்கெட்ட இன்ஸ்பெக்டர் போல இருக்கு. வெளியே அவர்கிட்ட போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுமே பேசிட்டு உள்ளர வந்து கான்ஸ்டபிள் கிட்ட அதிகாரமா அவனை திறந்து விடுங்கயான்றாரு. எப்ப இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யோ வா போ அப்படின்ற பேச்சும் அவங்கள விட கம்மி கிரேட்ல இருக்கவங்களை கேவலமா பாக்குறது கேவலமா நடத்துறதும் நிக்குதோ அன்னைக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உருப்படும். உடனே மீனாவோட அம்மா சீதா, மீனா, முத்து எல்லாரும் சத்யான்னு ஓடுறாங்க. செல்ல திறந்து சத்யா வெளியே கூட்டிட்டு வர சத்யாவால நிக்க கூட முடியல. அவரை நொண்டி நொண்டி நடக்க கூட முடியாம வர எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு மீனாவும் அவங்க அம்மாவும் அழுகையோட தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு வர்றாங்க. அம்மா அம்மா எனக்கு ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சத்யா சொல்லிட்டு ஒரேட்டு எடுத்து வைக்க அவரை தடுமாறி விழ போறாரு. உடனே சீதாவும் போய் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. எப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அழுதுகிட்டு இருக்க மிஸ்ரா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு லவ் எல்லாம் வேண்டான்னு சொன்னேன், கொஞ்சமாச்சும் கேட்டியாடா அப்படின்னு ஒரு இடத்துல சத்யாவை நிக்க வச்சுட்டு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அருண் இத முகம் கருக்க வெறுப்போட பார்த்துட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. அவங்க அம்மா சத்யாவோட முகம் கை காலில் வேர்த்து இருக்குது, எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்க. சட்டையை கொடு, சட்டையை போட்டுட்டுங்கிறாரு முத்து.
இந்தடா அப்படின்னு சீதா நீட்ட அவங்க அம்மாவும் கையை எடுத்துட்டு போட்டுக்கோன்றாங்க. மிஸ்ரா உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமா பாத்துட்டு இருக்காரு. இப்படியா அடிப்பாங்கன்ற மாதிரி. சத்யாவோட உடம்பு இன்னும் நடுங்கிட்டு இருக்கு. மாமா ரேகாவுக்கு ஏதாச்சும் அப்படின்னு அந்த நிலைமையிலையும் சத்யா கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ பத்திரமா வீட்டுல தான் இருக்கா, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல முத்து அவர்கிட்ட சொல்றாரு. முத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து, சார் நம்ம சட்டத்துல தப்பு பண்ணவங்களா இருந்தா கூட அடிக்க கூடாதுன்னு தாங்க சார் சொல்றாங்க. ஆனா ஒரு அப்பாவி பையனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களே சார், பணக்கார வீட்டு ஆளுங்க சொல்றது மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் உண்மையா தெரியுமாங்க சார்? எங்க மாதிரி ஏழைப்பாளைங்கெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே குற்றவாளிங்க தான் இல்லைங்க சார் அப்படின்னு முத்து கேட்க இன்ஸ்பெக்டரால பதில் சொல்ல முடியல. மிஸ்ரா சார் ரொம்ப கோவமா, இன்ஸ்பெக்டர் சார் இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் பணக்காரங்களுக்கு மட்டும் ஒர்க் பண்ணாம கொஞ்சம் பப்ளிக்கும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரோட முகம் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரியே இருக்கு. அண்ணா வாங்க நம்ம சத்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்றாங்க ஸ்வேதா. உடனே இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம்னு சொல்ல ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. இதுல ஒரு சைன் பண்ணிட்டு போ சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல சத்யா வாடான்னு கூப்பிடுறாரு முத்து. சத்யாவும் நொண்டி நொண்டி மெதுவா அங்க வர்றாரு. முத்து அவரை தாங்கி பிடிச்சிக்க பார்த்துன்னுட்டு இருக்காங்க அவங்க அம்மா. இன்ஸ்பெக்டர் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த லெட்ஜரை கொடுக்க முத்து வாங்கி சத்யா கிட்ட கொடுக்குறாரு. மிஸ்ரா சார் கொஞ்சம் கோவமாவே எழுந்து நிக்கிறாரு. வெளியே வந்த அருண் ஒரு வண்டியை பிடிச்சிக்கிட்டு தரையை வெறிச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. எல்லாரும் கையெழுத்து போட்டுட்டு சத்யாவை கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா சத்யா அடி வாங்கினதுக்கெல்லாம் என்ன பதில்? அதுக்கு கண்டிப்பா ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? விசாரணை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களான்னு மற்ற விசாரணையை முடிச்சுட்டு அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆனா கண்டிப்பா அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்படி போட்டு அடிக்கிறதோ சும்மா ஒருத்தங்க சொன்னாங்கன்றதுக்காக தூக்கிட்டு வந்து வச்சு மிரட்டுறதோ மகா மட்டமான விஷயம். ஒன்ஸ் அவங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அதுக்கான காம்பன்சேஷனை கொடுத்தே ஆகணும்ன்ற சட்டம் வரணும். வெளியே வந்த மீனா அருண் கிட்ட வந்து, அருண் உங்களுக்கு எங்க மேல 1000 கோவம் இருக்கலாம், ஆனா சத்யா உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறான். அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்கிறாங்க. நீங்க அவனுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்க போலீஸா இருக்கலாம், ஆனா நாம எல்லாரும் ஒரே குடும்பம். ஆனா நீங்க அந்த மாதிரி அப்படின்னு மீனா பேசிக்கிட்டே இருக்க. இதோ பாருங்க, யாரா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே ஒண்ணுதான். அதுவும் இல்லாம இது லா அண்ட் ஆர்டர் விஷயம். நான் டிராஃபிக் போலீஸ், நான் என்ன பண்ண முடியும்னு அருண் கேக்குறாரு. அதுவும் இல்லாம இவன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பார்த்துருக்கணும்னு அங்க வந்து நிக்கிற சத்யாவை பார்த்து சொல்றாரு அருண். அந்த ஓனர் எனக்கும் தெரிஞ்சவர் தான், அவர் பொண்ணைய லவ் பண்ணா சும்மா விடுவாரான்னு அருண் கேட்க முத்து கொதிச்சு போய் முன்னாடி வர்றாரு. யோ இப்படியெல்லாம் பேச உனக்கு அசிங்கமா இல்லையா ஐயா அப்படின்னு கேட்க அருணுக்கு பயங்கரமா கோவம் வருது. முகமெல்லாம் கோவத்துல செவந்து போய் கிடக்கு. நீ சொந்தம்னு கூட பார்க்க வேண்டாம், ஆனா உன் முன்னாடி தப்பு பண்ணாத ஒரு பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, ஒரு சாதாரண மனுஷனா கூட அதை கேட்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு முத்து கேட்க அருண் பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட உனக்கு இரக்கமே கிடையாதா? என்ன பிடிக்காதுன்னா அந்த குடும்பத்து மேல ஏன்யா உன் கோவத்தை கொட்டுற? ஏன் மேல கோவம்னா என்கிட்ட மட்டும் மோது, அதை விட்டுட்டு அவங்க மேல ஏன்யா கோவத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிற? நாளைக்கு உனக்கே ஒரு பிரச்சனை வந்தா கூட இவங்க தான்யா வந்து நிக்கணும் அப்படிங்கிறாரு முத்து. நான் செத்த ஆளுங்கன்னு இவங்க மட்டும் தான் இருக்காங்கன்னு அதை தானே சொல்ற அப்படிங்கிறாரு அருண். என்ன சொன்னா இவன் என்ன பேச்சு பேசுறான்னு அதிர்ச்சியா முத்து மீனா அவங்க அம்மா சத்யா சீதான்னு எல்லாரும் பாக்குறாங்க. எனக்காக யாரும் அழ தேவையில்லை, உன் வேலை முடிஞ்சிருச்சுல்ல கிளம்புங்கிறாரு அருண். என்னையா இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கைய நீட்ட, வேணாங்க நாம போலாம் வாங்கன்றாங்க மீனா. அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்த சத்யாவை வாடா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. கூடவே மிஸ்ராவும் ஸ்வேதாவும் போறாங்க. அருண் ஒரு மாதிரி வெறுப்பும் விரக்தியுமா பழையபடியே நின்னுக்கிறாரு. ஃபைனான்சியர் மூர்த்தி வீட்டுல மூர்த்தி பயங்கர டென்ஷனா இருக்க சிந்தாமணி அதை விட டென்ஷனா புடவை முந்தானைய விரல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்தாமணியோட மெயின் அல்ல கை கதவு பக்கத்துல நின்னுட்டு இருக்க. வீட்டோட புது செக்யூரிட்டி வெளியே நின்னுட்டு இருக்காரு. நாம போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடுச்சு. இப்ப சத்யாவை ரிலீஸ் பண்றேன்னு இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு அப்படின்னு அவர் கத்த, அந்த முத்து தான் அதுக்கு பின்னாடி இருப்பான். எப்படியோ அவனை வெளியில எடுத்துட்டான். சத்யாவை ஜெயில போட்டிருந்தா அவனுக்கு பயம் வந்திருக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இனி அவன் சும்மா இருக்க மாட்டான். அப்படியே விட்டிருந்தா கூட போலீஸ்க்கு பயந்து அவன் ஓடி இருப்பான். இப்போ போலீஸ்னா என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மூர்த்தி கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. ச்சே, எதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் அவசரப்பட்டு அவனை வெளியில விட்டாரு அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க.
அதுக்கு அவர்கிட்ட போதுமான ஆதாரம் இல்லையாமா. அதோட அந்த முத்து யாரோ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை கூட்டிக்கிட்டு வந்து பேசி இருக்கிறான். நம்ம பொண்ணு நம்ம வீட்டில தான் இருக்கான்னு அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மூர்த்தி சொல்ல, ஆமாங்க அப்படின்னு அவங்க நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமா நாம நினைக்காததெல்லாம் நடந்துட்டு இருக்கு சிந்தாமணி, இப்படியே போனா எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, இத்தனை நாளா சத்யாவும் முத்தும் தான் சேர்ந்து இதை பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா சத்யா உள்ளர இருக்கும்போதே இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னா இதுக்கு மொத்த காரணமுமே அந்த முத்துவும் மீனாவும் தான் நல்லா தெரியுது. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, நாம அவன் மேல ஃபேக்கா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. ரேகாவும் அவனை மறக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு மூர்த்தி சொல்ல, இதுக்கு மேலே ரேகா இங்க இருக்க கூடாதுன்றாங்க சிந்தாமணி. ஏன்னு மூர்த்தி அதிர்ச்சியோட கேட்க, அந்த முத்து சும்மா இருக்க மாட்டான். இந்நேரம் அவன் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிருப்பான். அவன் பார்வையெல்லாம் இனிமே நம்ம வீட்டு மேலதான் இருக்கும். ரேகாவை எப்படியும் இங்க இருந்து கூட்டிட்டு போக பாப்பான் அப்படின்றாங்க சிந்தாமணி. ஆனா அது எப்படி முடியும்? இங்கதான் நாமெல்லாம் இருக்கோம்ல, வீட்டை சுத்தி வேணும்னா இன்னும் ஆளுங்களை போட்டுடலாங்கிறாரு மூர்த்தி. இல்ல இப்ப ரேகா மனசுல நம்ம மேல இருக்க பாசத்தை விட சத்யா மேல இருக்க காதல் தான் பெருசா தெரியும். நாம சொல்றது எதுவுமே அவளுக்கு பெருசா தெரியாது. அவ நம்மளை ஈஸியா விட்டுட்டு போயிடுவா. அதனால ரேகாவை இனிமே இங்க வச்சிருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற மூர்த்தி, அப்ப சரி, திருப்பதியில் இருக்க என்னோட ஃப்ரெண்டு நரசிம்மாவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பிடலாம். அங்க போயிட்டா அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, அங்க பாதுகாப்பா இருப்பாளா அப்படின்னு சிந்தாமணி அவசரமா கேக்குறாங்க. நரசிம்மாவுக்கு போலீஸ் செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு எல்லாமே இருக்கு. அவனை மீறி அந்த ஏரியாவில் எதுவும் நடக்காது அப்படின்னு மூர்த்தி சொல்ல, அப்ப அதுதான் சரியான இடம். ரேகா கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும்ன்றாங்க சிந்தாமணி. ஆனா ரேகாவை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது? அவ போவாளா அப்படின்னு மூர்த்தி கேக்குறாரு. அடம் பிடிக்கதான் செய்வா. ஆனா அவளை நாம இங்க வீட்டுக்குள்ள எப்படி வச்சிருக்கோம், அதே மாதிரி அவளை அங்க எப்படியாவது அனுப்பி வைக்கணும் அப்படின்றாங்க சிந்தாமணி. எத்தனை நாள் நாம அவளை இப்படி மறைச்சு வைக்க முடியும் அப்படின்னு மூர்த்தி கேட்க, சத்யா நம்ம பொண்ணு பக்கம் வராத மாதிரி நான் பண்றேன், அது வரைக்கும் நீங்க அவளை அங்கதான் வச்சிருக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி இப்பவே நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் அப்படின்றாரு மூர்த்தி. சிந்தாமணியும் சரின்னு சொல்ல அவர் ஃபோன் எடுக்கிறாரு. ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் சிந்தாமணி பேச்சை கேட்டு நாசமா போயிருக்காங்க. இப்ப நீங்களும் குட்டிச்சுவரா போக போறீங்க மூர்த்தி சார். சத்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சீதா அவருக்கு சுடுதண்ணி ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு செவத்துக்கு மொட்டை கொடுத்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. மீனாவும் அங்கதான் இருக்காங்க. ஐயோ அம்மா மெதுவா, வலிக்குது சீதா மெதுவா அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. சரி சரின்னு சீதா மெதுவா வைக்கிறாங்க. வாங்கின ஏர் கூலர் ரொம்பவே உபயோகமா இருக்கு போல இருக்கு. அழுதுகிட்டே இருந்த அவங்க அம்மா, இதுக்கு தாண்டா நான் படிச்சு சொன்னேன், என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டியா நீ? பாரு எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க. உங்க அப்பாவும் நம்மளை விட்டு போயிட்டாரு, அந்த வேதனையவே இன்னும் தாங்க முடியல. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நாங்க என்னடா பண்ணியிருப்போம் அப்படின்றாங்க அவங்க அம்மா. அம்மா அழாதம்மா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதம்மா எனக்குங்கிறாரு சத்யா. இதுக்கு மேல ஆகிறதுக்கு என்னடா இருக்கு? கொஞ்சம் விட்டுருந்தா உன்னை ஜெயில போட்டிருப்பாங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபத்தோடு சொல்ல, அவங்க அம்மா சத்யாவை விட்டுட்டு மீனாவை பாக்குறாங்க. சத்யா, அந்த ரேகா நல்ல பொண்ணு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப தப்பானவங்களா இருக்காங்கடா. ஆரம்பத்திலேயே நாங்க சொன்னதை கேட்டிருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு சீதாவும் சொல்ல, குப்புறப்படுத்திருக்க சத்யா வாத்து மாதிரி தலையை தூக்கிட்டு இருந்தவரு மெதுவா அப்படியே தலைய தலைவணி மேல வச்சுக்கிறாரு. டேய் சத்யா, இப்படி போலீஸ் கிட்ட அடி வாங்கறதுக்கு உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன. நீ படிச்சு நல்ல வேலைக்கு போனா நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு தானே நான் நினைச்சேன். ஆனா உனக்கு இப்ப வந்தவ முக்கியமா போயிட்டால அப்படின்னு அவங்க அம்மா அழுகையோட கேட்டுட்டு இருக்க. சத்யா மெல்ல எழுந்து உட்கார்றாரு. மனசுக்கு பிடிச்ச பொண்ண லவ் பண்றது தப்பான்னு கேக்குறாரு அவரு. டேய், நம்ம தகுதி என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி தாண்டா ஆசைப்படணும். அவங்க கிட்ட பண பலம், ஆள் பலம் எல்லாமே இருக்கு. அவங்க நினைச்சா என்ன வேணா செய்வாங்கடா. உனக்கு எப்ப என்ன ஆகுமோன்னு நாங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மீனா கோவமா கத்துறாங்க. சத்யா, நீ தப்பிச்சதே பெரிய விஷயம்டா. இதுக்கு மேலேயே அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்காத, மறந்துடுன்றாங்க சீதா. என்னால முடியாது சீதா,
அப்படின்னு சத்யா கட் அண்ட் ரைட்டா சொல்ல அவங்க அம்மாவுக்கு இப்ப கோவம் வந்துடுது. என்னடா முடியாது வர்ற கோவத்துக்கு ஒண்ணு அப்படின்னு வேகமா எழுந்திருக்கிறாங்க. அம்மா 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 இருமா அப்படின்னு மீனா ஒரு பக்கமும் சீதா ஒரு பக்கமா பிடிச்சி தடுக்கிறாங்க. இப்பதான் அவனை போலீஸ் போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க, நீ வேறம்மா அப்படின்றாங்க சீதா. இப்பவும் அவன் திருந்த மாட்டேங்கிறான் பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, டேய் சொன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்னு சீதா கேக்குறாங்க. சீதா, நீயும் தான் அருண் மாமாவை லவ் பண்ண, அக்கா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, ஏன் விஷயத்துல மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க அப்படின்னு சத்யா கேக்குறாரு. டேய் அதுவும் இதுவும் ஒண்ணும் இல்லடா அப்படின்றாங்க சீதா. சத்யா, அருண் ஒண்ணு பெரிய பணக்கார வீட்டு ஆள்லாம் இல்ல, சாதாரண குடும்பம். அவரால அவங்க குடும்பத்தால யாருக்கும் எந்த கெடுதலும் நடக்கல. ஆனா அந்த சிந்தாமணியோட குடும்பம் அப்படி இல்லடா. ரேகாவோட அப்பாவும் உன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுல இருந்தே தெரியலையா அவங்க பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க மீனா. அப்போ முத்து வந்து செருப்பை கழட்டிக்கிட்டு விருப்பப்பட வேண்டியது ரேகா தான், அவ சத்யா தான் வேணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளர வர ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வந்த தைரியத்துல மாமா அப்படின்னு கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்றாரு சத்யா. மீனாவுக்கு சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது. உங்களை சொல்லணும், முதல்ல நீங்க கொடுக்குற இடம் தான் இதெல்லாம். ஆரம்பத்திலேயே நீங்க புத்தி சொல்லி இருந்தா இவன் அந்த பொண்ணு கூடவே பழகி இருக்க மாட்டான்ல அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கோவப்படுறாங்க. என்னடா சத்யா, ரொம்ப அடிச்சிட்டாங்களா, வலிக்குதான்னு முத்து கேக்குறாரு. இல்ல மாமா பரவாயில்ல மாமான்றாரு சத்யா. டேய் என்னடா பரவாயில்ல அப்படின்ற சந்திரா. பாருங்க மாப்பிள்ள, உடம்பு முழுக்க எவ்வளவு காயமா இருக்கு, இப்படி இவனை பாக்குறதுக்கா கஷ்டப்பட்டு வளர்த்தேன் நானு அப்படின்னு சந்திரா வேதனையும் கோவமா கேட்க, அத்தை அவன் நல்ல பையனா தான் வளர்ந்துருக்கான், நல்லா படிச்சிருக்கான், அப்புறம் என்னத்தங்கிறாரு முத்து. லவ் எல்லாம் என்ன யாருன்னு பார்த்தெல்லாம் வராதத்த, ரெண்டு மனசு ஒத்து போகணும் அவ்வளவுதானே டைலாக் பேசிட்டு இருக்காரு. மாமா மனசு ஒத்து போனா மட்டும் போதுமா, பணமும் ஒத்து போகணும். சிந்தாமணியை பத்தி உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சீதா கேட்க, தெரியும் சீதா, இவன் முதல்ல சிந்தாமணி பொண்ணுன்னு தெரிஞ்சா லவ் பண்ணிட்டான், இதுக்கு மேல அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது கிடையாது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சத்யா கண்கள்ல உறுதியும் வார்த்தையில தெளிவுமா, மாமா நான் ரேகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்க அம்மா சடார்னு கோவத்தோட, டேய் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ அவளை பார்க்கணும்னு சொல்ற அப்படின்னு கத்துறாங்க. பாங்கினதெல்லாம் உனக்கு பத்தலையானவங்க கேட்க, டேய் என்னடா சத்யா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா கேட்க, அக்கா நான் பார்க்கணும்க்கா அப்படிங்கிற சத்யா. மாமா ரேகா இங்கே தான் இருக்கான்னு கன்ஃபார்மா தெரியும், எனக்கு அவளை பார்க்கணுங்கிறாரு. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சந்திரா அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டு போக, அம்மா 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 அப்படின்னு சீதாவும் மீனாவும் தடுத்து பிடிச்சிடுறாங்க. அத்தை 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 ஏன் அப்படிங்கிற முத்து. எனக்கு புரியுதுடா சத்யா, உனக்கு ரேகாவை பார்க்கணும்னு மனசுல தோணுது, ஆனா அது மற்றவங்களுக்கு புரியலையேங்கிறாரு முத்து. உடனே மீனா முத்துவை முறைக்க, முத்துவும் மீனாவும் முறைக்கிறாரு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க அப்படிங்கிற சந்திரா. சத்யா சொன்னா கேளுடா, அந்த பொண்ணு உனக்கு வேணாண்டாங்கிறாங்க, ஏதோ ஒரு புண்ணியவான் புண்ணியத்துல நீ வெளியே வந்துட்ட, இதோட எல்லாத்தையும் விட்டுடுடா அப்படின்னு அவங்க அம்மா கெஞ்சாத குறையா கேட்டுட்டு இருக்க. சொன்னா கேளு சத்யா, அந்த சிந்தாமணி என்ன வேணாலும் பண்ணுவா, நாம விலகி போறது தான் நமக்கு நல்லதுன்னு சீதாவும் சொல்றாங்க. ரேகாவை மறந்துடுறா அப்படின்னு சீதா சொல்ல சத்யா அமைதியா எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. உடனே முத்து, சீதா உங்க அக்காவுக்கு தான் புரியல, நீ ஒருத்தரை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு கூடவா சத்யா மனசு புரியல அப்படின்றாரு. எனக்கு புரியுது மாமா, அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதை விட அவன் உயிர் எங்களுக்கு முக்கியம் மாமா அப்படின்னு சீதா சொல்ல ஏக கடுப்புல இருக்க மீனா, இதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது சீதா அப்படின்னு கோபமா சொல்லிட்டு, ஏங்க இதுவரைக்கும் நான் சொன்னதை நீங்க கேட்கல, இனிமேலாவது நான் சொல்றத ரெண்டு பேரும் கேளுங்கன்றாங்க மீனா. அப்படின்னு முத்து தலையாட்ட, சத்யா இதோட ரேகாவை மறந்துரு அப்படின்னு மீனா சொல்ல சத்யா அப்படியே திரும்பி முத்துவை பாக்குறாரு. முத்து ஏதோ கிண்டலா, சரி அப்படிங்கிறவரு, டேய் சத்யா நீயே அந்த ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி நாம பிரேக்கப்பு இதோட பிரிஞ்சிடலான்னு சொல்லிடு அப்படின்னு ஜாடையா ஏதோ சொல்றாரு. மாமா என்ன மாமான்னு சத்யா கேட்க, ஆமாண்டா இவங்களுக்கெல்லாம் அதுதானே வேணும் அப்படின்னு முத்து சொல்ல, இவர் என்ன சீரியஸா பேசுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு மீனா பாக்குறாங்க. நீ ஃபோன் பண்ணி அவகிட்ட சொல்லிடு, அப்புறம் அந்த பொண்ணு மனசொடைஞ்சு போய் எதையாவது குடிக்கட்டும், அந்த சோகத்துல நீ கடல்ல எங்கேயாவது விழுந்து போய் சேர்ந்துரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சத்யா திகைப்பா பார்த்துட்டு இருக்க.
என்ன பேசுறாரு இவரு? சம்பந்தம் இல்லாம உளர்ற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு மீனா பாக்குறாங்க. அடுத்ததான் முத்து இவங்கள திரும்பி பார்க்க இவங்களும் ஒரே திகைப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சத்யாவை விட்டுட்டு முத்துவை பார்க்க, நீங்க 2 பேருமே இல்லைன்னு வைங்களேன், இங்க எந்த பிரச்சனையும் வராது, 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்டாங்கிறாரு முத்து. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறாரு? அவனுக்கு புத்தி சொல்லி நல்லபடியா வாழ வைப்பாருன்னு பார்த்தா கடல்ல விழுந்து சாவு, தண்டவாளத்துல தலைய கொடுன்னு சொல்றாரு அப்படின்னு கலங்கி போய் பாக்குறாங்க சந்திரா. அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற சீதா, மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. முத்து அப்படியே அதே கட்டில உட்காந்துக்கிட்டு, வேற எப்படி சீதா பேச சொல்ற? அவங்கிட்ட எல்லாரும் மறந்துன்னு சொல்றீங்க, ஆசைப்படுறவங்கள எப்படி சேர்த்து வைக்கலான்னு பார்க்காம சும்மா இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னு கேக்குறாரு முத்து. மாப்பிள்ள, அந்த பொண்ணால தானே மாப்பிள்ள இவனுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சந்திரா சொல்ல, அத்தை இத்தனை அடி வாங்கியும் அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு சொல்றான்னா என்ன அர்த்தம்? அவன் காதல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த அளவுக்கு அவன் அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்றான் அப்படின்னு முத்து சொல்ல, சத்யாவுக்கே அவரோட காதலோட ஆழம் இப்பதான் புரியுது போல இருக்கு. அப்படியே கண்களை விரிச்சு அவங்க மாமாவை பாக்குறாரு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டா சத்யா, இரு பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு திரும்புறாரு முத்து. சந்திராவை பார்த்து போலீஸை வச்சு சும்மா மிரட்டி பார்த்துருக்காங்க அவ்வளோதாங்கிறாரு அவரு. இல்ல மாப்பிள்ள, இவனுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படின்னு கலங்கி போய் கேக்குறாங்க சந்திரா. அத்தை, இவங்க 2 பேரும் சேர முடியாம மனசுடைஞ்சு போய் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு முத்து கேக்குறாரு. சிந்தாமணி குடும்பத்துல சத்யாவை மிரட்டிடுறாங்க. இங்க முத்து இவங்க 2 பேரும் சேரலன்னா செத்து போயிடுவாங்கன்னு இருக்கவங்கள மிரட்டிட்டு இருக்காரு. எல்லாரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பயந்து போய் நிக்க, அப்ப நாம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அத்தை அப்படின்னு முத்து கேட்க மீனா இறுகி போய் நிக்கிறாங்க. சந்திரா என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுகிறத நிறுத்திட்டு பாக்குறாங்க. 2 வீட்லயும் எதிர்த்தா அவங்க என்னத்த பண்ணுவாங்க அப்படின்னு முத்து கேட்க சத்யா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவரு மீனாவை பார்த்து, அக்கா என்னால ரேகாவை மறக்க முடியாது, ரேகா இல்லாம வாழவும் முடியாது, ரேகாவுக்காக இந்த அடியை மட்டும் இல்ல எதையும் தாங்குவேன், இதுக்கு மேல நான் பின்வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல, கேட்டுக்கங்க எல்லாரும் நல்லா அவன் சொல்றதை கேட்டுக்கங்கன்ற மாதிரி முத்து பாக்குறாரு. ஏதோ ஐஏஎஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா சத்யா பண்ண மாதிரி கரெக்டா சொல்றான்ல, பொறுமையா இருந்து பார்த்தோம், சீண்டிட்டாங்க, இனிமே இதுக்கு மேல எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு முத்து ரொம்பவே உறுதியா எழுந்து நிக்கிறாரு. மீனா கலக்கத்தோட முத்துவை பார்த்துட்டு இருக்க, அக்கா ரேகாவை பத்தி உனக்கு தெரியும், அவ ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, அவளோட விருப்பம் இல்லாம அவளை அடைச்சு வச்சிருக்காங்க, அதுதான்க்கா எனக்கு கஷ்டமா இருக்கு, அக்கா ப்ளீஸ்க்கா என்னால ரேகா இல்லாத வாழ்க்கைய யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சத்யா சொல்ல, மீனாவால கோவப்படவும் முடியல, வெறுக்கவும் முடியாம முகத்தை திருப்பிக்கிறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவன் இவ்வளவு உறுதியா இருக்கிறான், இதுக்கு மேலே இவனை நீங்க அந்த பொண்ணை மறக்க சொல்ல போறீங்களா? சிந்தாமணி எல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? எலெக்ஷன்லயே நீ அவங்கள தோக்க அடிச்சுட்ட, நாம எல்லாம் ஒன்னா நின்னா போதும், அவங்களாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாத அத்தை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இல்ல மாப்பிள்ள அது அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்க, அம்மா அப்படின்னு மீனா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாம எதுக்கு நமக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே மீனாவை திரும்பி பாக்குறாங்க. அம்மா அவர் சொல்றதும் சரிதான் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன திடீர்னு இவ அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டான்னு சந்திராவும் சீதாவும் அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பரவாயில்லையே மீனா, இப்பவாது நீ சத்யாவோட மனசையும் நான் சொல்ல வர்றதையும் புரிஞ்சுக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மெச்சுதலா பாக்குறாரு முத்து. ஏய் என்னடி நீயே இப்படி சொல்றேன்னு அவங்க அம்மா அதிர்ச்சியோட கேக்குறாங்க. இல்லம்மா, அவர் சொல்ற மாதிரி 2 பேருமே தப்பான முடிவு எடுத்துட்டா இழப்பு 2 குடும்பத்துக்கும் தான் அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப அவங்க அம்மாவுக்கும் சீதாவுக்கும் அந்த பயம் வந்துடுது. அப்படியே மெதுவா திரும்பி சத்யாவை பாக்குறாங்க. ஓகே, முத்துவோட இன்டைரக்ட் பிளாக்மெயில் ஜெயிச்சிருச்சு. அக்கா நீ இப்ப என்ன சொல்ல வர்றங்கிறாங்க சீதா. சத்யா இந்த அளவுக்கு அந்த பொண்ணை விரும்புறான், அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சாதான் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு மீனா சொல்ல, சத்யா நம்ப முடியாம மீனாவை பார்த்துட்டு இருக்காரு. முத்து மொத்த பல்லையும் காட்டி சிரிச்சிட்டு அப்படி சொல்லு மீனாங்கிறாரு. இப்பதான் கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க அம்மாவும் சீதாவும் இன்னும் கலக்கத்தோட எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. மீனா எனக்கு பயமா இருக்குடின்றாங்க அவங்க அம்மா. அம்மா எத்தனை காலத்துக்கு தாமா நாம இப்படியே பயந்துகிட்டே இருப்போம், சத்யா எதுவும் தப்பு பண்ணல, நாம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு மீனா கேட்க, அடேங்கப்பா என் பொண்டாட்டி எவ்வளவு அறிவா பேசுறா அப்படின்னு ரொம்ப ஆனந்தமோ ஆச்சரியமா பார்த்துட்டு நிக்கிறாரு முத்து. அந்த பொண்ணும் சத்யாவை விரும்புறா, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரையும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க.
ஏங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்குறேன். சத்யா ரேகா கல்யாணத்துல நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, நானும் அதுக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல ரொம்ப சந்தோஷ சிரிப்போட, நீ இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டல்ல மீனா, அது போதும் அப்படிங்கிற முத்து. சத்யா கேட்டல்ல, உன் அக்காவே சொல்லிட்டா. மீனாவுக்கு புரிஞ்சு போச்சு, இனி சீதாவுக்கும் அத்தைக்கும் சீக்கிரமா புரியுங்கிறாரு முத்து. ஐயோ எல்லாரும் என்னதான் பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சந்திரா பயந்து போய் பாக்குறாங்க. சத்யா அப்படியே ஒரு சின்ன புன்னகையோட உட்கார்ந்து இருக்க, மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா முத்துக்கிட்ட போக, அத்தை பயப்படாதீங்க, முதல்ல இதுக்கு மேல சத்யா மேல ஒரு தூசி கூட விழாது, அதுக்கு நான் கேரண்டி. மீனாவே கிரீன் சிக்னல் காட்டிட்டா பொண்டாட்டி சொல்றத செய்யறது தான் புருஷனோட வேலை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, மீனாவும் தலைய நிமித்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி நீ வேற, மாப்பிள்ள தான் ஏதேதோ பேசுறாருனா நீ அவருக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கியே அப்படின்னு சந்திரா பார்த்துட்டு இருக்காங்க. சத்யா உனக்கும் ரேகாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு முத்து சத்யா கிட்ட சொல்ல, சத்யா கொஞ்சம் சிரமப்பட்டு சிரிக்க முயற்சி பண்ண, மீனாவும் சங்கடத்தெல்லாம் மறைச்சிட்டு சின்னதா சிரிக்கிறாங்க. சத்யா நம்பிக்கையோட மீனாவை பார்க்க, என்னக்கா இதெல்லாம்ன்ற மாதிரி சீதாவும் மீனாவை பார்க்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.